Hello friends, I am teacher Vasan. I went அப்படின்னா நான் சென்றேன். I went to see அப்படின்னா நான் பார்க்க சென்றேன். நான் பார்க்க போனேன். என்னத்த? The new bus stand. புதிய பஸ் ஸ்டாண்ட in திருச்சி. திருச்சியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை நான் பார்க்க சென்றேன். I went to see the new bus stand in திருச்சி. திருச்சியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை நான் பார்க்க சென்றேன். It is in பஞ்சப்பூர். அது பஞ்சப்பூரில் உள்ளது. அது அப்படின்னா எது? அந்த பஸ் ஸ்டாண்டு. அப்போ இட் அப்படின்ற வார்த்தை பஸ் ஸ்டாண்டை குறிக்குது. இட் இஸ் இன் பஞ்சப்பூர் அப்படின்னா அது பஞ்சப்பூரில் உள்ளது. அண்ட் மற்றும் லுக்ஸ் வெரி பிக். இந்த லுக் அப்படின்ற வார்த்தைக்கு பார்ப்பதற்கு தெரிகிறது அப்படின்ற அர்த்தம் கூட இருக்கு. இந்த இட் அப்படின்ற வார்த்தைக்கு அது இது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. சரிங்களா? இட் இஸ் இன் பஞ்சப்பூர், அது பஞ்சப்பூரில் உள்ளது. அண்ட் லுக்ஸ் வெரி பிக், மற்றும் பார்ப்பதற்கு பெரியதாக உள்ளது, இருக்கிறது. உள்ளது அப்படின்னாலும் இருக்கிறது அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான், இல்லைங்களா? சரி, நான் திரும்பவும் சொல்றேங்க. லுக் அப்படின்ற வார்த்தைக்கு பாரு அப்படின்ற அர்த்தம் இருக்கு. அப்புறம் பார்ப்பதற்கு தெரிகிறது, பார்ப்பதற்கு இருக்கிறது, பார்ப்பதற்கு உள்ளது, இந்த மாதிரி அர்த்தங்கள் கூட இருக்கு. இன் பஞ்சப்பூர் அப்படின்னா பஞ்சப்பூரில், இன் திருச்சி அப்படின்னா திருச்சியில். சரிங்களா? சரி, அப்புறம் the bus stand has many platforms for different places. இந்த HAS, இந்த has அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும், இல்லைங்களா? the bus stand has அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கு, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு many platforms, நிறைய platforms, for different places, வெவ்வேறு இடங்களுக்கு. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை, பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா நடைமேடைகள். the bus stand has many platforms for different places. இந்த பேருந்து நிலையத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு பல நடைமேடைகள் உள்ளன. different places அப்படின்னா வெவ்வேறு இடங்கள். சரி, I saw, நான் பார்த்தேன். new facilities, facilities அப்படின்னா வசதிகள். நியூ ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா புதிய வசதிகள். I saw new facilities, நான் புதிய வசதிகளை பார்த்தேன். அண்ட் கிளீன் வெயிட்டிங் ரூம்ஸ், சுத்தமான வெயிட்டிங் ரூம்ஸ் தேர், அங்கே புதிய வசதிகளையும் சுத்தமான காத்திருப்பு அறைகளையும் நான் பார்த்தேன். I saw new facilities and clean waiting rooms there. வெயிட்டிங் ரூம்ஸ் அப்படின்னா காத்திருப்பு அறைகள். ஆச்சுங்களா? சரி, ஓகே. அப்புறம் தேரா, சரி, இப்போ கவனிங்க. இந்த தேர் அப்படின்ற வார்த்தை ஒரு வாக்கியத்தோட முதல் வார்த்தையா வந்துருச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்பதே கிடையாது அப்படின்னு நான் சில வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். இந்த இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. ஆர் அப்படின்னா இருக்கின்றன. தேர் ஆர் அப்படின்னா இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். தேர் ஆர் அப்படின்னா இருக்கின்றன, உள்ளன. மெனி ஸ்மால் ஷாப்ஸ், நிறைய சின்ன கடைகள். அண்ட் மற்றும் ஃபுட் பிளேசஸ், உணவு இடங்கள், அதாவது உணவகங்கள். ஃபார் பேசஞ்சர்ஸ், பயணிகளுக்காக பல சிறிய கடைகளும் உணவகங்களும் உள்ளன, இருக்கின்றன. நான் திரும்பவும் சொல்றேங்க. தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது, தேர் ஆர் அப்படின்னா இருக்கின்றன, IS இஸ் அப்படின்னா இருக்கிறது, ARE ஆர் அப்படின்னா இருக்கின்றன. தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது, தேர் ஆர் அப்படின்னா இருக்கின்றன, உள்ளன. ஆச்சுங்களா? சரி, ஓகே. ஃபுட் பிளேசஸ் அப்படின்னா உணவகங்கள். திஸ் நியூ பிளேஸ், இந்த புதிய இடம், வில் ரெடியூஸ், குறைக்கும். ரெடியூஸ் அப்படின்ற வார்த்தைக்கு குறைப்பது அப்படின்ற அர்த்தம் இருக்கு, இல்லைங்களா? என்னத்தை குறைக்கும்? டிராபிக், போக்குவரத்து. இந்த சிட்டி, நகரத்தில். திஸ் நியூ பிளேஸ் வில் ரெடியூஸ் டிராபிக் அப்படின்னா இந்த புதிய இடம் டிராபிக்கை குறைக்கும். இந்த சிட்டி, நகரத்தில். இந்த புதிய இடம் நகரத்தில் போக்குவரத்தை குறைக்கும். ரெடியூஸ் அப்படின்னா குறைத்தல், குறைப்பது. இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. MUST, மஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்ற அர்த்தம் இருக்கு. அதாவது கண்டிப்பாக டேஷ் வேண்டும். இப்போ வி மஸ்ட் கீப் அப்படின்னா நாம் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். இந்த கீப் அப்படின்ற வார்த்தைக்கு வைத்திருப்பது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. வி மஸ்ட் கீப் அப்படின்னா நாம கண்டிப்பா வச்சிருக்கணும். என்னத்த? அவர் பப்ளிக் பிளேசஸ், நம்முடைய பொது இடங்களை. கிளீன், சுத்தமாக. நாம் நமது பொது இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னா பொது இடங்கள். OUR, அவர் அப்படின்னா நம்முடைய, எங்களுடைய, நமது. ஆச்சுங்களா? சரி. ஐ செக்ட், நான் செக் பண்ணேன். என்னத்த? த டிஜிட்டல் டிஸ்பிளே போர்ட்ஸை நம்ம தமிழ்லையே இங்கிலீஷில் தான் பேசுவோம், இல்லையா? சரி, ஓகே. எதுக்கு அதை செக் பண்ணேன்? டு நோ, அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்வதற்கு. என்னத்தை தெரிந்து கொள்வதற்கு? த பஸ் டைமிங்ஸ், பேருந்து நேரங்களை தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு.
நான் டிஜிட்டல் பலகைகளை சரிபார்த்தேன், அதாவது செக் பண்ணேன். டு நோ அப்படின்னா அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்வதற்கு. ஆச்சுங்களா? சரி, ஓகே. ஐ ஃபெல்ட் ப்ரவுட் அப்படின்னா FEEL, ஃபீல், இதோட பாஸ்ட் தான் ஃபெல்ட். ஐ ஃபீல் ப்ரவுட் அப்படின்னா நான் பெருமையாக உணர்கிறேன். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஐ ஃபெல்ட் ப்ரவுட் அப்படின்னா நான் பெருமையாக உணர்ந்தேன், எனக்கு பெருமையா இருந்துச்சு. டு see, பார்ப்பதற்கு. எதை? திஸ் குட் சேஞ்ச், இந்த நல்ல மாற்றத்தை, இந்த நல்ல மாற்றம். இன் அவர் சிட்டி, நம்முடைய சிட்டியில், நமது நகரத்தில் இந்த நல்ல மாற்றத்தை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். ஐ ஃபெல்ட் ப்ரவுட் அப்படின்னா நான் பெருமைப்பட்டேன், எனக்கு பெருமையா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். டு see அப்படின்னா பார்த்து, பார்ப்பதற்கு. இந்த டு அப்படின்ற வார்த்தைக்கு இக்கு அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, ஐ ஃபெல்ட் ப்ரவுட் டு see அப்படின்னா நான் பார்த்து பெருமைப்பட்டேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.